இப்போ வந்து அமைச்சர் வந்து போதைப் பொருள் யூஸ் பண்ண மாதிரி ஒரு வீடியோ வந்துட்டுருக்கு. அந்த வீடியோவை நான் தான் ரிலீஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, நானும் அமைச்சர் சரத்தும் ஒரே கிளாஸ் படிச்சிருந்தோம். அதனால் அதை வந்து நான் திமுக ஆதரவாளர். நான் திமுக ஆதரவாக இந்த கடந்த ஒரு மாதமாக பேசிகிட்டு இருக்கேன். அதனால் நான் தான் இதை வந்து வெளியிட்டிருப்பேன். எல்லாத்துக்கும் டிஎம்கே தான் காரணம், எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்க தாவேக்கா அரசு இதையும் திமுக தான் பண்ணிருக்கோன்னு சொல்கிறாங்க. அதாவது போதைப் பொருள் பயன்படுத்தினாரா இல்லையான்றது உண்மை நிலை தன்மையை கண்டுபிடிக்கிறது விட்டுட்டு அந்த வீடியோவை யார் ரிலீஸ் பண்ணுறது அப்படின்றதுல மட்டும்தான் இப்போ இதுவாக இருக்காங்க. இப்போ வீடியோ ரிலீஸ் பண்ணது யாருன்றது முக்கியமா, ஏன்னா அமைச்சர் போதைப் பொருள் பயன்படுத்தினாரா இல்லையான்றது முக்கியமா, இதை தானே கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த அரசு யாருக்கான அரசு? தாவேக்கா அரசு அவங்க அமைச்சரை காப்பாற்றினாங்களா? நான் ரொம்ப கிளீன் தாம்பரம் கொடுப்பேன்னு சொன்னார் சரத்குமார். இதான் கிளீன் தாம்பரமா? ஒரு ஓப்பனான ஒரு இடத்துல நான் போதைப் பொருள் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, அதை கேட்கறது யாருக்கும் துப்பு இல்லை. ஆனால் இந்த வீடியோ யார் ரிலீஸ் பண்ணாங்கன்றதுல வீட்டுக்கு ஆள் அனுப்புறது, என் அட்ரஸை வந்து ஓப்பனாக போகிறது, என்ன தைரியத்தில் சோஷியல் மீடியாவில் என் அட்ரஸ் ஓப்பனாக போகிறீங்கன்னு தெரியல. கருத்தியல் ரீதியாக மோதுறீங்க அப்படின்னா சரி, நீங்கள் வீட்டுக்கெலாம் வீட்டுக்கு 2 பேரும் நிற்கிறாங்க. எப்போவுமே என்னை இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு ரோட்டில் போகும்போதெல்லாம் கூட ஒரு நாள் வித்யா தேட்டரில் படம் பார்த்துருக்கேன், ஒருத்தர் மூஞ்சுக்கு நேராக வந்து பார்த்துட்டு போகிறான். இந்த மாதிரி நபர்கள்லாம் இந்த மாதிரி பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்க நபர்கள்கிட்ட நாங்கள் என்ன பண்ண முடியும்? வீட்டுக்கு ஆள் அனுப்புறது இதுதான் உங்கள் அரசா? உங்களை எதிர்த்து கேள்வி கேட்கவே கூடாதா? உங்களை எதிர்த்து விமர்சனம் பண்ணவே கூடாதா? இப்படி ஒரு அமைச்சர் இதுவே திமுக பண்ணியிருந்தால் என்னென்ன பண்ணியிருப்பீங்க? உடனே திமுக பண்ணியிருந்தால் தலைமையிலேருந்து அவர் அடிப்படையிலேருந்து எல்லாத்தையும் நீக்கியிருப்பாங்க. ஆனால் தாவேக்கா நினைவுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? எதுவுமே பண்ணல தானே. அப்போ இது யாருக்கான அரசு? அப்போனா போதைப் பொருள் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதை வேற சப்போர்ட் பண்ணி அவங்க நண்பர்கள்லாம் வேறு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் எதை நார்மலைஸ் பண்ணுறீங்க? ரேப் பண்ணுறது நார்மலைஸ் பண்ணுறீங்க, குழந்தைகளை பாலியல் சென்டல் பண்ணுறது நார்மலைஸ் பண்ணுறீங்க, இப்போ போதைப் பொருள் யூஸ் பண்ணுறது நார்மலைஸ் பண்ணுறீங்க, எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணியிருக்கீங்க. சரி, 2 வருஷம் முன்னாடி யூஸ் பண்ணீங்க திமுக ஆட்சியில்னு சொல்கிறீங்க. ஆமாம், இப்போ உங்ககிட்ட தானே பவர் இருக்குது. அவர் யார்கிட்ட இருந்து வாங்கினாரு? எந்த திமுக ஆட்சியில் வந்து அவர் வாங்கினாரு? யார்கிட்ட வாங்கினாரு? ஃபோனை பிடிங்க, பிளட் டெஸ்ட் கொடுங்க. அவ்வளோ தைரியம் தான் பிளட் டெஸ்ட் கொடுங்களேன். குழந்தைய தூக்கிட்டு வந்து பேசினா சிம்பத்தி ஆகிடுமா? குழந்தையும் மனைவியும் கூட்டிட்டு வந்து பேசினா சிம்பத்தி ஆகிடுமா? மாத்திரைன்னு சொல்கிறாரு. எந்த மாத்திரையை வச்சு நீங்கள் வந்து ஃபோனில் ஏடிஎம் கார்டு வச்சு உடச்சி காமிக்க முடியும்? இப்போ ஃபோனில் நீங்கள் அந்த மாதிரி உடச்சி காட்டுங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம். நீங்கள் பிளட் டெஸ்ட்டுக்கு ரெடியாக இருக்கீங்களா? இப்போ எனக்கு உயிர் பாதுகாப்பு எனக்கு அச்சமாக இருக்குது. என்னை ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் எல்லோரும் அட்ரஸ் கேட்குறது, என்னை மிரட்டுறது, அசிங்கசிங்காக பேசுறது, எங்கள் அம்மாவை பேசுறது, இந்த இன்ஸ்டாகிராமில் பேசுகிறதுலாம் அடுத்து விட்டுருங்க. ஆனால் அட்ரஸ் கேட்குறாங்க தெரியுமா? இப்போ நாளைக்கே இந்த பைத்தியக்காரத்தனமாக பண்ணுற இளைஞர்கள் வீட்டு வாசலில் வந்து எனக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? அதுக்காக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தோம். வந்த வாசலேருந்து ஃபைசல் அவரோட உதவியில் தான் வந்தேன். நேர் வந்து போலீஸ் பாதுகாப்பட்டாங்க, இம்ரான் வந்தார். அப்புறம் தாம்பரத்தில் கழகத்துலேருந்து சூர்யா இந்த மாதிரி ஆட்கள்லாம் என் கூட வந்திருக்காங்க. கழகத்துலேருந்து இத்தனை பேர் வந்து ஹெல்ப் பண்ணி இப்போ நாங்கள் டிஎம்கே ஐடிவிங்லாம் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். சிஎஸ்ஆர் காப்பி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. 5 வாட்டி ஒரு நாளைக்கு வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் இப்போ இதில் நடந்திருக்கு. சரண் ஜெயராமன்.